நம்மை அதிசயமாய் நடத்தி அதிசயங்களை காணப்பண்ணுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். எகிப்து தேசத்திலே ஏறக்குறைய 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை, அந்த வேதனையை, கூக்குரலை, மன கஷ்டத்தை ஆண்டவர் பார்த்து இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கும்படியாக மோசே என்கிற மனிதனை எழுப்புகிறார். பல விதத்திலே போராடி பார்வோனின் மனது கடினப்பட்டும் வாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். பின்பு பார்வோன் அவர்களை விடுவிக்கிறான். அவரெல்லாம் சந்தோஷமாய் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுதே அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. எந்த எகிப்து ஜனங்கள், தலைவர்கள், அதிகாரிகள் இஸ்ரவேல் பிள்ளைகளை ஒடுக்கினார்களோ, சம்பளம் சரியாக கொடுப்பதில்லை, வருமானத்தை ஏற்படுத்துவதை தடுத்தார்கள், பல விதத்திலே ஒடுக்குதல், அடிமையாக அல்லவா இருந்தார்கள். அவர்கள் வெள்ளி பொன் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறார்கள். ஆச்சரியர்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு கை நிறைய எல்லாவற்றையும் பெற்று இவர்கள் வெளியே வருகிறார்கள். அடுத்து என்ன, எதிரே செங்கடல் இருக்கிறது. பின்பாக அதே பார்வோன் சேனை தொடர ஆரம்பித்தோம். ஒரு ஷாக்கு, என்னடா செய்வது, எல்லா பிரச்சனையும் முடிந்தது என்று பார்த்தோம். திரும்பவும் பழையபடியே அடிமையாக மாறிவிடுவோமோ, அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய்விடான்னு பயம் வரும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கிறது. எங்கேயாவது கடல் தானாக பிரிந்து வழி கொடுக்குமா, அல்லது எந்த மனிதனால் விஞ்ஞானத்தால் செய்ய முடியுமா? முடியாதே. செங்கடல் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையாக அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து போக பண்ணுகிறார். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். யோசித்து பாருங்கள். பார்வோன் சேனை அதில் மூழ்கடிக்கப்படுகிறது. இவர்கள் அழகாக பாதுகாப்பாக அக்கறைப்படுகிறார்கள். கண்மலையிலிருந்து நீரூற்றுகள் வருகிறது. பகலை மேகஸ்தம்பம், ஒவ்வொன்றும் அதிசயமாக தான் இருக்கிறது. இதுவரை அவர்கள் பார்த்திராத, இதுவரை நடந்திராத, இதுவரை கேள்விப்படாத காரியங்கள்லாம் கர்த்தர் செய்கிறார். இதுதான் ஆண்டவருடைய செயல். ஒருவேளை மனிதர்கள் நாம் நினைக்கலாம், அல்லது மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு இதெல்லாம் முடியாது, இது இப்படித்தான், அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஆனால் இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராததை கூட ஆண்டவர் நாம் செய்ய வல்லவர். அதை காட்டிலும் மேன்மையானதை காண்பித்து நடத்தி கொடுக்க வல்லவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் மற்றவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் அல்லது நாம் கடந்து வந்த பாதையிலே ஏற்படுகிற கஷ்டங்கள், நஷ்டங்களை வைத்து அவ்வளவுதான் என்று முடிவெடுத்து விட முடியாது. எல்லாவற்றையும் மாற்றி மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தரால் கூடும் என்பதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய கண்களும் அதிசயங்களை காணும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மை. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திலிருந்து மிகுந்த கடின உழைப்போடு மட்டுமல்ல, அநேகரை சந்தித்து அவர்களோடு பேசி ஊழியம் செய்வதற்கு ஒரு வாகனம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சிறிய வாகனத்தை வாங்குவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். பல மாதங்கள் போய் ஓரளவு அந்த பணம் சேர்ந்து விட்டது. அங்கு போய் வாகனத்தை எடுக்க போகும்போதும் அது புக் பண்ணி வாங்கலாம், அது திரும்பவும் பணம் கட்ட வேண்டியது இருந்தது. இப்போ திருப்பி கொஞ்சம் என்ன பண்ணு சொல்லி கொஞ்சம் டிலே ஆகிச்சு. திரும்பவும் பணத்தை சேர்த்து எடுத்து எல்லாரும் இணைந்து அந்த ஊழியத்திற்கு ஒரு வாகனத்தை எல்லாம் ரெடி பண்ணி விட்டார்கள். அவன் டெலிவரி கொடுத்து விடுவேன்னு சொல்லிவிட்டார். அந்த வாகனத்தின் கம்பெனி ஷோரூம்ல இருந்து கொடுத்து விட்டது. அந்த டேட் கிடைத்து விட்டது. ஊழியத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஊழியர்காரரிடம் கொண்டு போய் அதை ஜெபித்து விட வேண்டும் என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் போய் பார்க்கிறார்கள். சரி, நான் வருகிறேன்னு சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, குறித்த நாள் இந்த வாகனம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைகள் இதை ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற விதத்திலே இன்னும் திறந்த வாசலை ஏற்படுத்துங்க, வழிகளை உண்டாக்குங்கன்னு சொல்லி ஜெபித்து விட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாய், நீங்கள் அன்று வாகனம் மட்டுமல்ல வாகனங்களை பிரதிஷ்டை பண்ணுவீர்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர் என்ன ஜெபிக்கிறார், தவறாக இது சொல்லுகிறாரா, புரிந்து கொள்ளாமல் சொல்லுகிறார். நான் ஒரு வாகனம் தானே, வாகனங்களை அன்று பிரதிஷ்டை பண்ணுவீர்கள், அதிசயம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் ஜெபித்து போங்கப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டார். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி, அந்த நாளுக்காக காத்திருந்தோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த கூட்டத்தோடு ஒரு மீட்டிங் இருந்து அதோடு செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது 3 நாள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாகவே ஒரு நபர் வந்து இந்த ஊழியத்தில் உள்ள ஊழியக்காரர்களை சந்தித்து கூட்டிட்டு போய் குறிப்பிட்ட ஒரு பணத்தொகையை அவரே கொடுத்து இவர்கள் பிரயாசப்பட்டு புக் பண்ண வாகனத்தை காட்டிலும் இன்னொரு பெரிய வாகனத்தை வாங்கி கொடுத்து விட்டார். யோசித்து பாருங்கள். இவர்கள் எதிர்பார்க்கல இவங்க வாகனம் வாங்கி கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று சொல்லி வருகிறார், பணத்தோடு வருகிறார். இவர்களை கூப்பிட்டு போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தினார். ஆனால் வந்திருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி போய் வாகனத்தை வாங்கி கொடுத்து அவர் போய்விட்டார். அந்த நாள் வந்தது. பிரதிஷ்டைக்கு 2 வாகனங்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அந்த ஊழியர் மூலமாய் சொன்ன அந்த வார்த்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிறார். இதுதான் அதிசயம். யோசித்து பாருங்கள். ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு அத்தனை பாடுகள், அதைவிட 3-4 மடங்கு பணத்தொகை உள்ள பெரிய வாகனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால்
இதுதான் அதிசயம் ஆண்டவர் காண பண்ணினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஒண்ணுமே வழியில் நின்று உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? எவ்வளவு பிரயாசப்பட்டு இதுதான் முடிஞ்சுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பாராததை நீங்க ஒருபோதும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அதை தான் எல்லா பகுதியிலும் வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, ஊழியத்தில ஆண்டவர் செய்வார். அதிசயமான நம்முடைய கையில நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு அவரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வோமா, ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இது அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. நீ ஒன்றுமே இல்லைனாலும் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன், இல்லாதது இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன். என்னை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சின்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. அதிசயங்களை பார்க்கட்டும். மழை பெய்தால் தான் தண்ணீர் வரும் என்கிற நிலைமை அதிசயம் என்று சொல்லி நினைத்த மழை இல்லாமல் கூட நீ தண்ணீரை வர வைக்க முடியும் அப்பா. தடைகளை உடைக்க முடியும், சத்துருவை சிதறடிக்க முடியும். இது நீ கைக்குடி வராது, இது எட்டாதவர் கனியா எனக்கு போய்விட்டதுன்னு சொல்லி முயற்சி எடுத்து தோற்று போன, தூக்கி போட்ட நீ அவ்வளவுதான் சொல்லி எல்லாம் முடிவெடுத்து சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளோடு இன்றைக்கு பேசி தட்டி எழுப்பி அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பித்து செய்ததை பெற்றுக்கொள்ள பண்ணுவீராக. சூழ்நிலைகள் மாறுவதற்காக நன்றி, மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக நன்றி, அதிசயங்களை செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாமம் அதிசயமானவன் சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் அதிசயங்களை பெற்றுக் கொள்ளட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், நாம மகிமைப்படட்டும். துதிகரமை எல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். ஏன் தெரியுமா? அவர் அதிசயமானவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.